ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இப்போ ரீசெண்டாக பிளாக் படத்துடைய ப்ரெஸ் மீட் வந்து நடந்துச்சு. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்தில் நடித்த ஜீவா அண்ட் விவேக் பிரசன்னா இவங்க இந்த படத்தை பற்றியும் இந்த பட குழுவினர் பற்றியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தோம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் இதையெல்லாம் தாண்டி இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வாங்க, நாங்கள் உங்களை கொண்டாட காத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கலகலப்பா இந்த மேடையை அமைப்பதற்காக ஜீவா அவர்களை அழைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த குட் வைப்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளாக் படம் அதாவது ஃபஸ்ட்டு கதை சொன்ன உடனே எனக்கு உடனே பிடிச்சி போச்சு. அப்படின்னா ஏன்னா பல ஹீரோஸ் கிட்ட சொல்லி பல டிராஃப்டை வந்து கிளியர் பண்ணி என்கிட்ட வரும்போது ரிஃபைன்டு டிராஃப்டாக வந்திருந்தது போல இருக்குது. ஸோ அப்போது அதை கேட்ட உடனே எனக்கு நமக்கு எந்த கரெக்ஷனோ எந்த இப்படி மாற்றுங்க இப்படி சொன்னால் இப்படி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. கேட்ட உடனே ரொம்ப ஒரு மைண்ட் ட்விஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். அவர் சொன்ன டைரக்டர் சொன்ன மாதிரி லெஃப்ட் பிரெயின் ரைட்டு பிரெயின் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த தேர்ட் ஐயே ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைண்டை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம், த்ரில்லருன்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேஜில் வேறு இது ஹாரராக கூட அப்படின்லாம் கூட ஒரு கன்ஃபியூஷன் வரும். அண்ட் விவேக் பிரசன்னா சார் சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து இந்த என் போர்ஷன் வருமா அப்படின்னு கேட்டார். அவரோட போர்ஷன் தான் முக்கியமான போர்ஷன் இந்த படத்தில். ஏன்னா அவர் தான் ரொம்ப ஒரு இந்த படத்துக்கான ஒரு எல்லா கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸ்க்கும், அதாவது இந்த படத்தோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து அவர் தான் கொடுப்பார் இந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். பீப்புள் வந்து இந்த பிரெயினை வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபிலிமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்போ இருக்கிற பசங்களாம் வந்து நிறைய இந்த யூடியூப்பு அது இது நிறைய எக்ஸ்போஜர் வந்துடுச்சு. நிச்சயமாக இது வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் அந்த படத்தை பார்க்கல. ஐ ஸ்வேர் அந்த படத்தை நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்ன கதையை அப்படியே வந்து நடிச்சிட்டேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்து எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணுறோன்னு சொல்லி எதாவது கன்ஃபியூஸ் பண்ணிவிட போகிறோன்னு சொல்லி இந்த ஹோல் டீமோட அப்படியே அப்படியே ஒன்றி போய் அந்த படத்தை பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாம் இந்த படம் ஃபுல்லாகவே பிளாக்னு சொன்னதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நைட் ஷூட் தான் பண்ணோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களோட சிஸ்டம் எல்லாம். ஸோ ஒரு ஒரு இந்த ஸ்பேன் ஆஃப் 2 months நாங்கள் இந்த படத்தை ஷூட் பண்ணோம். அண்ட் உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த என்னோட நிறைய ஒரு 21 இயர்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து கொஞ்சம் வயசான ஆள் மாதிரி காட்டுறாங்க. பட் இந்த 21 இயர்ஸில் எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய ஃபஸ்ட் 10 இயர்ஸில் வந்து நான் நிறைய கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அந்த பாணியில் அந்த ஒரு இதில் இந்த படம் வந்து ஒரு இந்த நெக்ஸ்ட்டு ஒரு வர படங்களில் வந்து எனக்கு வந்து ஒரு புதுமையான ஒரு படமாக இருந்தது. சாதாரணமாக என்னோட பிக் ஃபேன் ஆஃப் த்ரில்லர் ஃபிலிம்ஸ். ஏன்னா எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் தான்ப்பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா திரும்ப பார்க்கவே தோணாது. அது செகண்ட் ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு ஃபிலிமாக இருக்காது. பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட் டைம் அதாவது புரியறதுக்குன்னா இந்த சென்ஸ் ஏதோ பயங்கரமாக சொல்கிறாங்க, பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலே இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ். அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போது கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்காக இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்தில் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம், ஏதோ ஒன்று இது பண்ணுறோம், சாங் ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராம் பார்க்குறாங்க, படம் ஓடினே இருக்கும். அப்படியே மேலே இந்த பால்கனிலேருந்துலாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய ஃபோன்ஸ்லாம் ஆனாகவே இருக்கும். சரி என்னடா இது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கல, இந்த என்டர்டெயின்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிச்சயமாக இந்த ஒரு படம் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். சாதாரணமாக அது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த
இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் பிரெயினில் ப்ரோ, அதான் அந்த அந்த லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம், அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும். பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் அ லாட் ஆஃப் லாஜிக். இந்த லாஜிக் இருந்தால் தான் இந்த 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 ஸ்கிரிப்ட் இப்படி ஒர்க் ஆகும். So it was lovely working with you, Gokul, and thank you so much. And obviously இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து நீங்கள் எல்லாருமே உங்கள் டீமுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு. ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும், ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் டைலாக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். அண்ட் ஈவன் பிரியா பவானி சங்கர் அவங்களும் இந்த படத்தில் டைலாக்ஸ்லாம் பேசும்போது எப்படி நான் இது சொல்கிறது, எப்படி இது பண்ணுறது, அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டுருக்கோம் டைரக்டரோட. பட் அப்போது நம்ம வந்து கதையாக நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் எடிட்டர் சார் ரொம்ப நல்லா இருக்குது, அதாவது ட்ரெய்லர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி 2 படம் ரிலீஸு இந்த 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 ரிலீஸில். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டைலமா லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும். ஸோ ஐ எம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அதாவது இந்த படத்தில் எப்படி நீங்கள் வந்து ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, எப்படி ஒரு எடிட்டராக எப்படி நீங்கள் அந்த சொல்லியிருக்கீங்க, நானே ரொம்ப ஆர்வத்தில் இருக்கிறேன் படம் பார்க்குறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் பிரியா வாஸ் குட். அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், லைக் அவங்க என்னை இன்டர்வியூ எடுத்த காலத்துலேருந்து இன்னும் வரைக்கும் ஷீ இஸ் லைக் லைக் நிறைய ஷோஸ்லலாம் நான் பார்த்துருக்கிறேன். சும்மா கலாய்ச்சிட்டு எதாவது பேசிகிட்டே இருப்பேன். பட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹர். அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார். எனக்கு வந்து இந்த படம் வந்து அவங்களோட லைக் இதிலே நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க, லைக் சூர்யா சார் இருக்கார், கார்த்திக் இருக்கார். பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் மேலும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம். இன்னும் லைக் எனக்கும் ஆக்டிங்க்கான ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருந்தது இது. அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம். அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இந்த டீமே லைக் அந்த பொட்டென்ஷியல் டீம், லைக் நாட் ஒன்லி அவங்க ட்ரீம் வாரியர்ஸில் பொட்டென்ஷியல் டீமில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தங்கா பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க, அவ்வளோ சீக்கிரமாக அந்த ஃபஸ்ட் டிராஃப்டை கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஐ திங்க் எனக்கு இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன். டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எங்கேஜிங்காக இருந்தது. என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு 2-3 ஃப்ரேம் பாரு, ஒரு ரீல் பாரு, அப்படின்னு எப்படி இருக்குது படம் பாரு அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இது சம்திங் இது என்னமோ இருக்குதுரா இந்த படத்தில், ஏதோ ஒரு இருக்குதுரா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்க்விசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, சாம் வந்து ஏற்கனவே நாங்கள் கொரில்லாவில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அதில் அந்த யாரடி நீங்கள் அந்த சாங் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பர் சாங். அண்ட் அந்த பாணியில் இந்த சாங்கும் நிச்சயமாக மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபரோட அசிஸ்டன்ஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு என்னோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் நண்பர்களுக்கு என்னோட இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு முதல் வணக்கம். இல்லை, டைரக்டர் ஃபஸ்ட்டு, ப்ரொடியூசர் ஏதாச்சும் பேசினாங்கன்னா, படத்தை பற்றி சில பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை பிடிச்சி ஏதாச்சும் பேசலாம். இப்போ நான் படத்தோட கான்டென்ட்டை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏதாச்சும் சொல்லலாமா, எதையாச்சும் ஒன்று சொல்லுங்கிறீங்களா? ஓகே. சயின்டிஃபிக் த்ரில்லர் இந்தியன் சினிமாவுக்கு ரொம்ப அரிதாக பழக்கப்பட்ட ஒரு கான்டென்ட். தமிழ் சினிமாவில் அது ரொம்ப 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 குறைவு. அது ஒரு ஷார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எழுத்தாக வந்துட்டு போயிருக்கலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாலா டைரக்டர் அவர்களை சந்தித்த போது ஒரு கான்டென்ட்டில் நடித்தேன், ஒரு ஷார்ட் ஃபிலிமில். அது நடித்து ஒரு 15-20 நாள் கழித்து இன்டர்ஸ்டெல்லார் படம் ரிலீஸ் ஆச்சு.
நம்ம ஊரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருட்செலவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயே இன்டர்ஸ்டெல்லாரில் பார்த்த அதே த்ரில்லை கொடுத்த ஒரு மனிதர் 10 வருடம் நடுவில் ஒரு கான்டாக்டே இல்லை. சொல்கிற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவர் இந்த யூனிவர்ஸுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்க்கு. ஏன்னா அறிவியல் சார்ந்து படம் வர்றதுங்கிறது கஷ்டம். அது நிறைய நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கான்டென்ட்டில் கொண்டு வர முடியும், அதை ஸ்க்ரீன் பிளேவாக எழுத முடியும். ஏன்னா அவர் பேசுகிறப்பே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், மெட்டாஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பழக்கத்தில் இல்லாத படித்தவர்கள் மட்டுமே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கும். அந்த வகையில் ஒரு அறிவுள்ள ஒரு அறிவியல் தெரிந்த ஒரு இயக்குனர் நம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி. அவரை நமக்கு பிடித்த பொட்டன்ஷியல் ஸ்டூடியோ, பிரபு சார், பிரகாஷ் சார், கோபிநாத் சார், தங்கப்பிரபாகர் சார் இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை இப்போ முதல் படம் அவருக்கு கொடுத்துருக்கிறது பெரும் மகிழ்ச்சி. எப்பவுமே ரொம்ப அழகாக வித்தியாசமான கதைகளில் ஜீவா பிரதரை ஃபஸ்ட்டு நான் பார்த்தோன்னே கொரில்லா படத்தப்போ எப்படி பிரதர் அவ்வளோ சின்ன வயசில் ராம் நடிச்சிங்க, கட்டுரை தமிழ் நடிச்சிங்க கேட்டப்போ அவர் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தார். அவங்க சொல்கிறது நல்லா இருக்கும் பிரதர், அது அப்படியே பண்ணால் போதும், நல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா கதைகளும் தன்னோட தனித்துவமும் இயக்குனரோட எழுத்துக்கு எந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு மூலமாக உறுதுணையாக இருக்கணுமோ இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் பர்சன், ஜோவியல் பர்சன், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது. ஜீவா பிரதர் இந்த கதைக்கு மிகவும் பொருத்தமான நம்பிக்கையான ஒரு ஹீரோ. ஸோ இந்த படம் பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அப்புறம் ஃபிலோமின் மாநகரம் படத்தில் நடித்தப்போ பழக ஆரம்பிச்சது, ஒவ்வொரு மேடையிலையும் பார்த்துட்ருக்கோம். லவ் யூ டார்லிங். என்னோடய போர்ஷன் எது கட்டாகலை இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி கோகுல் சார், பன்னேரம் பத்மினியும் பார்த்துட்டு அருண் அவர்களிடம் அந்த படத்தோட இயக்குனர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இடையான பாண்ட் எப்படி, அவங்க 2 பேரும் எப்படி ஒரு கதைக்குள்ளே பேசிக்கிறாங்கங்கிறது, பாலாவும் கோகுல் பிரதர் அவர்களும் எப்படி செட்டில் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப ஆத்மார்த்தமாக இந்த கதைக்கு உழைச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு இதுவரைக்கும் பண்ணாத ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு பாலா அவர்கள். ஸோ ரொம்ப நன்றி. இப்படி ஒரு கதாபாத்திரம் வளர்ந்து வர ஒரு நடிகனுக்கு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அந்த வகையில் ஐம் ஸோ பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஒன்ஸ் அகேன். அண்ட் சாம் சிஎஸ் பேக்ரவுண்ட் கிங். ஸோ அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு நம்ம என்னோட பாடல்கள் மூலமாகவும் சரி, பிஜிஎம் மூலமாகவும் சரி, அந்த படத்தோட டெம்போவை கொண்டு போயிட்டே இருப்பார், ஆடியன்ஸோட கவனம் சிதறாமல். இந்த படத்துலையும் அதே தான் இருக்கும். ஸோ வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொள்கிறேன். இந்த படம் வருகிற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு பிடித்தமான எல்லோரும் கண்டிப்பாக 1க்கு 2 முறை இந்த படத்தை பார்ப்பீர்கள் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், நிறையா பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண உடனே கேமராமேன் பிவி சங்கர் அவர்கிட்ட தான் அந்த ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு சொன்னேன். அவர் கேட்ட உடனே இருங்க, இது நல்ல கம்பெனியில் சொன்னால் தான் இது நல்லபடியாக கொண்டு வர முடியும், நான் பொட்டன்ஷியலில் பேசுகிறேன், பேசிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் அது 2 டேஸ்லேயே சொல்லிட்டாரு, வாங்க பிரகாஷ் சார் கதை கேட்குறாரு, நம்ம போய் கதை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. போய் பிரகாஷ் பாபு சாரை பார்த்தோம், கதை சொன்னோன்னா ஒரு பெருசாக இம்ப்ரெஸ் ஆன மாதிரி எனக்கு தெரில. ஏதோ ஒன்று சேஞ்ச் பண்ணணும், எனக்கு பேசிக்காக ஏதோ ஒன்று தேவைப்படுது, கதை நல்லா இருக்குது, ஆனால் அதுக்கு ஏதோ ஒரு லாஜிக் மாதிரி ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம வேண்டான்னு தான் அப்படி சொல்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ் அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்தே ஃபோன் வந்து நான் கேட்டனே ஒரு லாஜிக் மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னேனே, அது பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. சரி, ஒரு வேளை உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்காங்க போல இருக்குது, சரி அப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கேட்ட சேஞ்ச் என்னென்னு நான் அதுக்கப்புறம் தான் அதை டீகோட் பண்ணி அதை பண்ணி கொண்டு போய், சார் இந்த வாட்டி மறுபடியும் நரேஷன் பண்ணேன்னா எனக்கும் நரேஷன் பண்ணுறதுக்கும் கஷ்டம், ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் அதே இதோட இன்ட்ரெஸ்ட்டோட நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில, எனக்கும் அது அப்படியே சொல்ல முடியுமான்னு தெரில, ஸ்கிரிப்டாக வேணா கொடுத்தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நான் ஸ்கிரிப்ட் தான் கேட்கணும்னு நினச்சேன், நான் படிக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்தான். படிச்சுட்டு ஒரு 2 டேஸ்லேயே மறுபடியும் கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நல்ல டைம் பார்க்குற நல்ல நேரம் அந்த மாதிரி இதில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னாரு. இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னா, இப்போ சைன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே சொன்னார். நான் கதையை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் சொல்லுவார், அகைன் நான் எதிர்பார்த்தது இது இல்லை அப்படி சொல்லுவார், அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு போனேன். ஆனால் அன்றைக்கி சைன் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ அப்படி தான் அந்த படம் ஃபஸ்ட்டு சைன் பண்ணோம். அந்த நேரத்தில்
பிவி சங்கர் அவருக்கு எனக்கு ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்டை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துட்டு இது வரைக்கும் அவர் ஒன்றுமே என்னென்ன போயிட்டுருக்குது, என்ன அப்டேட்டு எதுவுமே கேட்டதில்லை. ரொம்ப எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம ஒரு என்னை அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே உள்ளே கொண்டு போனது அவர் தான். என்ன கேட்காதீங்க போங்க அப்படிம்பாரு. அந்தளவுக்கு சண்டை போடுவோம். எண்ட் ஆஃப் த டே வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதை எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டார். அப்படி ஒரு இது. அப்புறம் விவேக் பிரசன்னா சார் அவர் சொன்ன மாதிரி அவர் 10 இயர்ஸாக தெரியும். ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவர் எங்களோட ஷார்ட் ஃபிலிமில் நாளை இயக்குனரில் கிட்டத்தட்ட இப்போ பண்ணியிருக்க கதையை நாங்கள் அதுக்கு முன்னாடியே இன்னொரு வெர்ஷன்னு சொல்லலாம். அந்த ஷார்ட் ஃபிலிமை அதை நாங்கள் எடுத்திருந்தோம். அதில் அவர் கிட்டத்தட்ட என்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் கேரக்டர் தான் இப்போ இதுலேயும் பண்ணியிருக்காரு. அன்னையிலேருந்து கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ஒருத்தர். வேறு யாரையும் நான் மிஸ் பண்ணல. அப்புறம் என்னுடைய டைரக்ஷன் டீமில் என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ் ஜெனித், சுகன், ஆஷிக், அப்புறம் கோ டைரக்டரு எல்லாருக்குமே என்னுடைய சாம் சார் அது மாதிரி எப்படி பிலோ சார் எனக்கு வந்து இப்போ ஆர்கியூமெண்ட் ஆகிட்டே இருக்குமோ அது மாதிரி சாம் சார்ட்ட ஆர்கியூமெண்ட்டே இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே போனோன்னா ஆஹா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சாம் சார் என்ன சொன்னாலும் கேட்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஃபஸ்ட் பட டைரக்டருங்கிற மாதிரி ஃபீல் பண்ணவே வச்சுக்க மாட்டோம். அப்படியே சார் பண்ணி பார்க்கலாம் சார், நம்மளே ஒரு நாள் சொல்லிவிட்டு நம்ம நேற்று சொன்ன சஜஷனே நல்லா இல்லை அப்படிம்போம். ஆனால் அவர் வந்து அதை வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டார். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் அப்படிம்பாரு. அவ்வளோ நம்மளை கம்ஃபர்ட்டாக ஒரு பார்த்துக்கக்கூடிய ஒருத்தர் சாம் சார். அதே மாதிரி இப்போ அவரோட மியூசிக் வந்து இந்த படம் வந்து எப்படி அதை எலிவேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் படமாக பார்க்கும்போது தெரியும். மியூசிக் இல்லாமல் இந்த படம் பார்க்குறதுக்கும் மியூசிக்கோட இந்த படத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இது த்ரில்லருங்கிறனால நிறையா மியூசிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருந்த படங்கிறதுனால அது சரியாக அந்த கேப்பில் அதை உட்காந்தா தானே நல்லாயிருக்கும். அதை அவர் வந்து அதை கரெக்டாக கன்சீவ் பண்ணி கொண்டு வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார். சார் ஜீவா சார் வந்து ஃபஸ்ட் டைம் போய்ட்டு கதை சொல்லும்போது அதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோஸ் பார்த்தோம், எல்லாருமே பார்ப்போம். அப்புறம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அதான் இந்த கதையோட பெரிய ஒரு இது என்னென்னா, கேட்ட உடனே உங்களுக்கு அப்படியே பயங்கரமாக பிடிச்சி போயிடும். சூப்பராக இருக்குல்ல அந்த கதை, இது மாதிரி தான் ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் இது இவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது, இது வந்து கமர்ஷியலாக எப்படி இருக்கும், இது இப்போ அதர் ஸ்டேட்ஸில் பிஸ்னஸ் வச்சுருக்க சில ஹீரோஸ்லாம் போகும்போது இது அதர் ஸ்டேட்டில் தமிழில் பார்ப்பாங்க, அதர் ஸ்டேட்டில் இது எப்படி இருக்கும் இப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா கால்குலேஷன் பண்ணுவாங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தரம் சொல்லுங்கள், இப்படி இங்கே ஒரு தரம் சொல்லுங்கள், கேட்போம், சஜஷன் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கணும், அப்படி இப்படின்னு நிறையா அப்படியே போயிட்டே இருக்கும். ஜீவா சார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப எப்படின்னா, கோகுல் சார் சொல்லும்போது லெஃப்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி ஜீவா சார் வந்து இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட்னா அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியனில் எனக்கு அவர் கதை சொல்லி முடிச்சோன்னே எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. சரி கட்டசிக்காக பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம சொல்கிறது தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் சைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே இவர் சைன் பண்ணிட்டாருன்னா அப்போ கண்டிப்பாக பண்ணுறாரு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்டையும் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறேன், என் ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்லுங்கள், மேனேஜர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை வந்து இந்த மாதிரி வெல்விஷர் இருக்கார், அந்த மாதிரி எங்கேயுமே கதை செகண்ட் டைம் சொன்னதில்லை. ஒரே டைம் தான். அதான் நான் சொல்கிறேன் இன்ஸ்டிங்க்ட். அவர் ஒரு கதையை ஒரு முடிவு பண்ணாருன்னா அதை பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து என்ன சொல்கிறது, இந்த கதையில் அவங்களுக்கு பிலோ சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு பிலோ சார் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த ஒரு இது. அவங்க வந்து ஒரு தடவை கதை கேட்டாங்க, அப்புறம் வந்து கதையை படித்தாங்க, ஸ்கிரிப்ட் வாங்கி படிச்சுட்டும் வந்து இன்னும் எனக்கு புரியல அப்படின்னாங்க. சரி இன்னும் படம் தாங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வந்து ஒரு கட்ஸ் தான் அவங்களுக்கு, பிரபு சார் இருக்கார், கண்டிப்பாக வந்து நல்ல படம் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த கட்ஸில் அவங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் படத்தை வந்து ரொம்ப ஒரு அழகாக்குன ஒரு இது அவங்களுடைய இது. நிச்சயமாக வந்து யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி மிஸ் பண்ணியிருந்தால் நான் மறுபடியும் அடுத்த ஃபங்க்ஷனில் சொல்லிடுறேன். எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ.